Hi today's welcome to our கற்றல் கணிதம் channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th standard mathematics term 3 chapter 1 fractional lessonல exercise 1.1ல 6th sum தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி previous வீடியோல first 5 sum வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு 6th sumல இருந்து தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Divide the following. ஓகேங்களா? சோ நம்ம வந்து fractionல எப்படி addition, subtraction, multiple and divide பண்றதெல்லாம் ஆல்ரெடி வந்து introduction வீடியோ பார்த்துட்டோம் இல்லையா? நம்ம இங்க sum பார்க்க போறோம். என்ன first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 3/7 divided by 4. ஓகேங்களா? சோ இந்த 3/7 என்ற fraction 4 ஆல டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கான சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் பண்ணியாச்சு, சம்ம ரைட் பண்ணிட்டோம். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படினா இப்போ 3/7 இருக்கு. இது ஒரு ஃபிராக்ஷனா இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்குன்னா 4 மட்டும் தான் இருக்கு இல்லையா? எதுமே நம்பர் இல்ல அப்படினா என்ன பண்ணனும்னா கீழே வந்து டிவைட்ல வந்து 1 இருக்குறதா மீனிங். சோ அப்ப இத 4/1 ன்னு ரைட் பண்ணலாம் இல்லையா? அப்ப 4/1 னா பாருங்க 3/7. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த டிவைட் பை அப்படினா என்ன பண்ணனும்? 3/7 4 ஆல டிவைட் பண்ணனும் இல்லையா? இதுதான் இதுக்கான மீனிங். இங்க கீழே எதுமே இல்லனா 1 இருக்குறது அர்த்தம்னு சொன்னா இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம இத டிவிஷன்ல ஒரு ஃபிராக்ஷன் வந்து இப்போ ரெண்டு ஃபிராக்ஷன் வந்து டிவைட் பண்ணனும் அப்படினா ஒரு ஃபிராக்ஷனை இன்னொரு ஃபிராக்ஷனால டிவைட் பண்ணும்போது இதுக்கு என்ன மீனிங் அப்படினா 4/1 அப்படின்றது வந்து தலைகீழா எப்படி மாறும்னா 1/4 ன்னு மாறி இது கூட மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப 3/7 into 1/4 ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம previous வீடியோல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணனும்னு. அப்ப டிவைட்ல இருக்கு, ரெண்டு ஃபிராக்ஷன் வந்து டிவைட்ல இருக்கு அப்படினா அது வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா தலைகீழி எடுத்து அதை மல்டிபிளா கொண்டு போலாம். ஓகேங்களா? இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? ஆல்ரெடி நம்ம 5th sumல பார்த்திருந்தோம். மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணனும்? மேல உள்ளதோட மல்டிபிள் பண்ணனும். நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணனும். சோ 3 1s என்ன கிடைக்கும்னா 3 தான் கிடைக்கும் டிவைடட் பை 7 4s என்ன கிடைக்கும்னா 7 4s 28. ஓகேங்களா? சோ இத சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படினா பண்ணலாம். ஒரே டேபிள்ல கேன்சல் ஆகுற மாதிரி பண்ணனும்னா பண்ணலாம். ஆனா இங்க வந்து 3 யும் 28 ம் ஒரே டேபிள் சேம் டேபிள்ல வருமா அப்படினா வராது இல்லையா? சோ அப்ப இதுதான் ஃபைனலா ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4/3 divided by 5/9 ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ரெண்டு ஃபிராக்ஷனும் டிவைட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப 4/3 என்ன பண்ண போறோம் அப்படினா 5/9 ஆல டிவைட் பண்ணனும். ஓகேங்களா? சோ இங்க பண்ண மாதிரி பெரிய டிவைட் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லனா நம்ம டைரக்டாவே பண்ணலாம். 5/9 க்கு நம்ம வந்து தலைகீழி எடுத்தோம் அப்படினா என்னென்ன மாறும்? 9/5 ன்னு மாறும் இல்லையா? இதுக்கு தான் மீனிங். சோ அப்ப டைரக்டா மேல மல்டிபிள் பண்ணனும். நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்னா 4 9s என்ன கிடைக்கும்? 36 ன்னு கிடைக்கும். டிவைடட் பை கீழே மல்டிபிள் பண்ணா 3 5s என்ன கிடைக்கும்னா 15 ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இத சேம் டேபிள்ல கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். 36 and 15 வந்து சேம் டேபிள்ல எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும் அப்படினா 3 டேபிள்ல கேன்சல் ஆகும் இல்லையா? சோ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 ல ஃபர்ஸ்ட் இந்த 3 ல 1 3 இருக்கு. 6 ல எத்தனை 3 இருக்குனா 12 2 3s 6 இருக்கு. சோ டோட்டலா 36 ல எத்தனை 3 இருக்குனா 12 3s 36. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 15 ல எத்தனை 3 இருக்கு அப்படினா 5 3s இருக்கு. 5 3s 15. ஓகேங்களா? சோ இப்போ மேல 12 ன்னு இருக்கு, கீழ 5 ன்னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேம் டேபிள்ல கேன்சல் பண்ண முடியுமா அப்படினா முடியாது இல்லையா? சோ ஃபைனலா ஆன்சர் வந்து 12/5 ன்னு ரைட் பண்ணலாம். ஆனா உங்க புக்ல பேக் ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா அந்த 12 வந்து 5 ஆல டிவைட் பண்ணி மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நமக்கு அப்படி வேணும், ஆன்சர் அப்படி வேணும்னா 12 வந்து 5 ஆல டிவைட் பண்ணி பாருங்க 12 ல எத்தனை 5 இருக்குன்னா 2 5s 10 தான் இருக்கு. பேலன்ஸ் 12 10 லெஸ் பண்ணும்போது 2 கிடைக்கும். இப்போ இதுக்கு அப்புறம் இத லெஸ் பண்ண டிவைட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படினா கோஷன் வந்து 2 ன்னு ரைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த 2 வந்து 5 ஆல டிவைட் பண்ண முடியல. அப்ப இப்படி ரைட் பண்ணலாம். இதுதான் உங்க புக் பேக் ஆன்சர்ல கொடுத்திருக்கிறது. ஓகேங்களா? நீங்க இப்படியும் ரைட் பண்ணலாம். இதுவும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 4 1/5 divided by 3 into 3/4 ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இது என்ன ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படினா மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருந்தாலே நம்மளால வந்து மல்டிபிளோ டிவைட் எதுவும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்ல நார்மல் ஃபிராக்ஷன் ஃபார்முக்கு அதாவது ஃபிராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இதை ஃபிராக்ஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு மேலே உள்ளது நம்பர் கூட ஆட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 4 5s என்ன கிடைக்கும்? 20. கிராஸில் மல்டிபிள் பண்ணணும். 4 5s 20 கிடைக்கும். 20 + 1 என்ன கிடைக்கும்னா 21 டிவைடட் பை கீழே உள்ள நம்பர் அப்படியே போடணும் 5ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே வந்து அந்த மாதிரி இது என்ன பண்ணணும்னா
இந்த ஃப்ராக்ஷனை அதாவது மிக்சர் ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ 3 4s என்ன கிடைக்கும், டிவைடட் பை மிடில் அப்படியே இருக்கு இல்லையா, அந்த டிவைட் வந்து அப்படியே போடணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் கிராஸில் மல்டிபிள் பண்ணால் 3 4s 12 கிடைக்கும். 12 + 3 என்னன்னு கிடைக்கும்னா 15 கிடைக்கும் இல்லையா. 15 டிவைடட் பை கீழே உள்ள நம்பர் அப்படியே போடணும் 4. இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா நார்மல் ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஸோ 21 டிவைடட் பை 5 அப்படின்ற ஃப்ராக்ஷனாக 15/4 ஃப்ராக்ஷனால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டிவைட் பண்ணால் என்ன சொன்னேன், இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து இந்த பெரிய டிவிஷன்லாம் போடாமல் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தலைகீழி எடுத்துட்டு மேலே உள்ள நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன். மேலே உள்ள ஃப்ராக்ஷனோட மல்டிபிள் பண்ணணும். அப்போ 15/4 இந்த ஃப்ராக்ஷனுக்கு மட்டும் தலைகீழி எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4/15 கிடைக்கும். அதாவது கீழே உள்ள நம்பர் நியூமரேட்டரில் உள்ள நம்பர் டினாமினேட்டர்லையும் டினாமினேட்டரில் உள்ள நம்பர் நியூமரேட்டர்லையும் மாறும் இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நார்மல் மல்டிப்ளிகேஷன். நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 21 × 4 என்ன கிடைக்கும், 4 1s are 4, 4 2s are 8. ஸோ 84 டிவைடட் பை கீழே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 5 15s என்ன கிடைக்கும்னா 5 5s are 25, 25க்கு 5 பேலன்ஸ் 2, 5 1s are 5, 5 + 2 7. ஸோ 75 கிடைக்குது. 84 டிவைடட் பை 75 கிடைக்குது. இப்போ இதை கேன்சல் சேம் டேபிளில் கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 84 என்ன பண்ணணும்னா 75ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ 84ல் எத்தனை 75 இருக்குன்னா 175 தான் இருக்குது. அதுக்கு மேலே போனால் இதை விட ஹையஸ்ட்டாக போகும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு 84ல் எத்தனை 75 இருக்குன்னா 175 தான் இருக்குது. இப்போ 4ல் 5 லெஸ் பண்ண முடியாது, பக்கத்தில் பாரோ பண்ணால் இங்கே 7ன்னு இருக்கும், இங்கே 4ன்னு இருக்கும், சாரி 14 இருக்கும். 14ல் 5 லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து முன்னாடி வந்து கோஷன் 1னும் 9 வந்து 75ஆல் டிவைட் பண்ண முடியல இல்லையா. ஸோ அதனால் 9/75 ரைட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே இது வந்து கேன்சல் பண்ண சேம் டேபிளில் கேன்சல் பண்ண முடிஞ்சால் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ 9 and 75 எந்த டேபிளில் கேன்சல் ஆகும் அப்படின்னா 3 டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா. ஸோ 9ல் வந்து எத்தனை 3 இருக்குன்னா 3 3s are 9 இருக்குது. 75ல் எத்தனை 3 இருக்குன்னா ஃபஸ்ட்டு 7ல் வந்து 2 3s are 6 இருக்குது. பேலன்ஸ் 1 இருக்கும் இல்லையா. அந்த 1 இந்த 5 கூட கம்பைன் பண்ணால் 15 கிடைக்கும். 15ல் எத்தனை 3 இருக்குன்னா 5 3s are 15. ஸோ 3/25 கிடைக்கும். இதுக்கு மேலே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா சேம் டேபிளில். அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் அப்படின்னா 3/25, அதாவது 1 × 3/25 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ பாருங்கள் இங்கே 4th சப்டிவிஷனும் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிக்சர் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நார்மலாக அது ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா கிராஸில் மல்டிபிள் பண்ணணும். 9 3s are 27, 27 + 2 என்ன கிடைக்குன்னா 29 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். டிவைடட் பைன்னு போடணும் இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இதை வந்து மிக்சர்லேருந்து நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துருக்கலாம். ஸோ அப்போ டிவைடட் பை 1 × 2/3 இருக்கு இல்லையா, மிக்சர் ஃபார்மில் இருக்குது. நார்மலாக ஃப்ராக்ஷன் கொண்டு வரணும் என்ன பண்ணணும், 3 கூட 1 மல்டிபிள் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணணும். ஸோ 3 1s are 3, 3 + 2 6 5ன்னு கிடைக்கும் இல்லையா. அப்போ 5/3ன்னு நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம்னா இதுக்கு தலைகீழ் எடுத்து மல்டிபிள் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ 29 டிவைடட் பை 3 × 5/3க்கு தலைகீழ் நம்ம எடுத்தோம்னா 3/5ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்குன்னா மேலே மல்டிபிள் பண்ணும்போது 9 3s are 29 × 3 என்ன கிடைக்குன்னா 9 3s are 27, 27க்கு 7 பேலன்ஸ் 2, 3 2s are 6, 6 + 2 8ன்னு கிடைக்கும். 87 இருக்கும். கீழே வந்து 3 5s are 15. ஸோ நெக்ஸ்ட் 87 and 15 ரெண்டுமே எந்த டேபிளில் கேன்சல் ஆகும் அப்படின்னா 3 டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா. 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இந்த 8ல் ஃபர்ஸ்ட் எத்தனை 3 இருக்குது அப்படின்னா 2 3s are 6 தான் இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 2 இருக்கும் இல்லையா. அந்த 2 அந்த 7 கூட கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 27. ஸோ 27ல் எத்தனை 3 இருக்குன்னா 9 3s are 27. நெக்ஸ்ட் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15ல் எத்தனை 3 இருக்குன்னா 5 3s are 15. ஸோ நெக்ஸ்ட் 29 டிவைடட் பை 5ன்னு இருக்கும் இல்லையா. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 29ல் எத்தனை 5 இருக்குன்னா 5 5s are 25 தான் இருக்குது. அதுக்கு மேலே போனால் 6 5s are 30 இருக்கும். இதை விட அதிகமாக போகும். ஸோ 25ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 5 5s are 25. இதுலேருந்து வந்து 29லேருந்து 25 லெஸ் பண்ண என்ன கிடைக்குன்னா 9 - 5 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இந்த 29 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கோஷன் என்ன கிடைக்குதுன்னா 5ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த 4 மட்டும் இந்த 5ஆல் டிவைட் ஆகலை இல்லையா. அதனால இதை 4/5ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். 5
5 into 4/5 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே சுட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 7th சம்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் சுட்டீஸ்.